பின்னாடி ரொம்ப உதவியா இருந்தா வந்துட்டு லைவ் போடல பாருங்க. லைவ்ல நம்மளே காமிச்சிட்டு இருக்கேன். ஏய் லைவ் இல்ல. வீடியோ லைவே போட மாட்டேன். வீடியோ. டேய் போடாங்கட்டு. எப்படி நிக்கிறான் பாரு. லைவ் வேண்டா போடுறா. கை தள்ளி போல. ஏய் அங்க போய் நில்ல. ஆச்சி தட்டை எடுத்துட்டு வா. அப்பதா தட்டை எடுத்துட்டு வாடா போல. அப்பதா வேற முடியாம கிடக்கு. வாடா. லைட் போட்டேடா வாடா. பாவம்ல. வா அப்படியே பின்னாடியே வா. கேமரா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? கூழு. வேற வேற சோறு. கேக்குறாங்க எல்லாரும். எல்லாரும் கேக்குறாங்களா? வா டிவில சவுண்ட் பண்ணு வரப்பா. வா சவுண்ட் பண்ணு வரப்பா. விளம்பரம் போறாங்க எல்லாரும். ஏன் தானா வீடியோ ஓடலைன்னு கேக்குறாங்க. பாட்டிக்கு முடியலன்னு சொல்லாது. சொல்லிட்டேன் நம்ப மாட்டாங்க. பெட்ல சேர்ந்துருக்கேன். அப்ப பெட்ல இருக்கே நீ லேசா போட்டிருக்கணும். அதையும் கேக்குறாங்க பாவம். அன்னைக்கு கோயிலுக்கு வேற போன என்ன ஆச்சு? கோயில்ல என் ஜல தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. அமர்த்திட்டு சாமியை எப்படி கவனிக்கலையா? கவனிக்கல. பழம் குத்திக்கிட்டு இருந்தேன். எந்த கோயிலுக்கு? காளியாத்தா. காளியாத்தானா? காளியாத்தா கோயில். ஆமா. அதுல பழம் குத்திக்கிட்டு இருந்தேன். எப்படி பிடிச்சிச்சுன்னு தெரியல. கோயிலுக்கு போனதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வீடியோ போடுறியா? ஆமா ரொம்ப நாள் ஆச்சுல. அம்மா எங்கன்னு கேட்கல. யாரு கேட்டாங்க? பாவம் பத்தா வேற. ஏய் தட்ட வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடு பக்கத்துல இன்னொரு வீடு, ரெண்டு வீடையுமே வாடகைக்கு பிடிச்சாச்சு. இது நம்ம வீடு, இது நம்ம வீடு. கீழே இருந்துச்சு, கீழே ஏறி இறங்க முடியலையேண்டு இந்த வீடு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடை பார்த்துருப்பீங்க. ஹாலு, பெட்ரூமு எப்படி வச்சிருக்காங்க. இன்னொரு காயத்ரி கிளீன் பண்ணாம வீட்டை. அடுப்படி. என்ன தோசைமா? கோதுமை தோசை. எனக்கு ஊத்துமா, நானே முடியாம உடைக்கேன். ஏண்டா வாயை கழுவுடா. சும்மா இருக்க முடியாம கிடக்கேன்ற. யாரு இங்க வருமா? சாப்பிடுங்க. இப்பதானே சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்லையே சாப்பிடுவேன். என் பிள்ளை எதுனாலும் சாப்பிடும். எனக்கு வந்து வேணாமா? ஏன் சஸ்பென்ஸா? காயத்திரியா நாளைக்கு டெஸ்ட் வேற எடுக்கணுமா? அது தனி லாக் போடுவோம்ல, அதனால. ஆமா ஃபர்ஸ்ட் இருந்து எடுக்கிற மாதிரி. புரியல. ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன் நான் நைட்டு தூங்கும்போது. என்னம்மா கோயிலுக்கு போனீங்க? அப்பத்தான் என்னாச்சு? இது எலுமிச்சம்பழம் குத்திட்டு. எந்த கோயிலுக்கு? இது சத்தநேரி காளி கோயில். அதுக்காக அம்மா வாரம் போவேன். போய் எலுமிச்சம்பழம் குத்திட்டு இப்படி திரும்பையில தீ பிடிச்சு எரிஞ்சிச்சுன்னா எனக்கு கூட கையில சுட்டுருச்சு. எங்க? இந்தா. அம்மா அப்பதான் சுட்டுருச்சா? கால் இல்ல. பாவம் அது பொழைச்சு வந்ததே மறுபழப்பு. அதை எதுக்கு நீ கூட்டு போற? எங்கேயும் கூட்டு போதான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. ஊசியை போட்டு கூட்டியாங்க. கூட்டிட்டு போனாங்க பரவாயில்லாம உட்காந்துருக்காங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு, சின்ன அடுப்படி. என்ன தின்ற? கோதுமை தோசை சாப்பிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது சின்ன ஒரு பெட்ரூம். இவ்வளவுதான் வீடு. மொத்தம் 6000 ரூபா வாடகை ஒரு வீட்டுக்கு. 2 வீட்டுக்கு 12000 ரூபா. குழம்பு ஊத்தி தின்னியா? அப்படி திண்டுக்கிட்டு இருக்கு. எங்க வர்றா? குழம்பே பிடிக்கல. குழம்பு ஊத்தி தின்னு, கொஞ்சம் ஊத்தி தின்னு. உனக்கு எங்கேயும் போகாதுன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேற. அதான் சொன்னேன் எங்கேயும் போகாது. கோயிலுக்கு தானே போனேன். ஆமா போயிட்டே கிடக்குனே. போயிட்டு வந்து
நைட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. டெய்லி ஒரு வீடியோ போடணும். டெய்லியும் யூடியூப் தான் இனிமேல். போன் இல்லாம இப்ப வீடியோ போடாம இருந்தோம். இப்போ வந்து போட்டுட்டோம். இன்னைக்கு காலைல என் ஃப்ரெண்டு வந்தாங்க பெங்களூர்ல இருந்து. சாவத்திரின்னு ஒரு ஃப்ரெண்டு, ஐயர் வீட்டு பொண்ணு. இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியால தீபாவளிக்கு? சொல்லு இருக்கா. சாவத்திரி அவ வந்து எனக்கு சேரி, என் மருமகளுக்கு சேரி, எங்க மாமியாருக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு குங்குமம்லாம் வச்சு விட்டு போனாங்க என் ஃப்ரெண்டு. ஏய் தலை தீபாவளிக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். சரி சரி. இவன் போகலையா தலை தீபாவளிக்கு? அதுதான் இங்கதானே இருந்தான். பொண்ணைய மட்டும் கேக்குறியா? இதெல்லாம் மூக்குத்தி புதுசா இருக்கு. எப்ப குத்துன? ஜூன்ல கடையில் பயந்துட போறேன் இப்ப தூங்குற டயத்துல. ஆமா என் மருமகளுக்கு மூக்குத்தி சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லென்த் வாங்கி இருக்கணுமா? என் மகன் வேற காது குத்து வச்சிருக்கா. அது வேற தாய் மாமியை சீரு செய்யணும். நாங்களாம் என்ன செய்ய சொல்றீங்க? இனிமே வீடியோ ரெகுலரா வரும். நைட்டுக்கு நீ தோசை ஊத்தணும். எப்ப? 2 மணிக்கு. ஏய் நான் அடிச்சுமா அங்க நேத்து அடி வாங்கிருப்பாள. சும்மா சும்மா தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காள நைட்டு. ஆமா தூக்கத்தை நீ கெடுக்கிறல. சுட்டு வாங்கிட்டு வச்சுட்டு போயிருமா? ஆமா மா கத்துக்குமா அப்பத்தா. என்னது? தோசை. ஏய் தோசை உண்ணா காயத்ரி. ஃபுல்லா இந்த அளவுக்கு சுடுதா விடு. ஆறட்டும். வை இப்படி ஏன் போட்டு சூட்ல விட்டுக்கிட்டு ஆறட்டும். இன்னும் நீ கத்துக்கல அந்த தோசை ஊத்துறது. வேடிக்கைதான் பாத்துக்கிட்டு இருக்கியா நீ அப்ப இருந்து? நம்ம வீடியோ போட்டு 1 வருஷம் ஆக போகுது. கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் வந்து 1 வருஷம் ஆச்சு உனக்கு. ஆமா செயின் எப்போ எடுத்த? புதுசா இருக்கு. நல்லா இருக்கா? நீ தானே எடுத்து கொடுத்த. இந்த அன்னை வாங்கினது 30 ரூபாய்க்கு. 30 ரூபாய் 20 ரூபா. குழம்பு என்னமா இருக்கு? முட்டைக்கறி வேணுமா எனக்கு? சாம்பார் எப்ப? சப்பாத்தி. ஓ இது ஸ்பெஷல். நான் இருக்கதா சாப்பிடணும். முட்டைக்கறி கையில ஒரு கிரேவி இல்ல. முட்டைக்கறி கையில வெள்ளிக்கிழமை பண்ணது. முட்டைக்கறி இந்த கிளவி பயிர்கள் ஃப்ரைடே சாமி கும்பிட்டாங்க. அப்பா என்ன எல்லாம் பக்தியில இருக்கீங்க, பக்தி முத்தி போயிடுச்சு அவங்களுக்குலாம் அப்படின்னு கேக்குறாரு. என்ன தோசை அப்படி இருக்கு? கோதுமை தோசை. கோதுமையில நம்ம தோசை ஊத்துவாங்க. புதுசா இருக்கு. அவகிட்டே கேளு புதுசா பழசா. எங்கேயுமே இப்பெல்லாம் ஊத்துனதே இல்ல. நீங்க அப்படி ஊத்திருக்கீங்களா? ஊத்திருக்கோம். இப்பெல்லாம் அடிப்போட பயப்படுவாங்க. உனக்கு 2 வருதுமா. சந்தோஷமா தோசை கேட்டா அடிப்போடு கேட்கவே மாட்டேன். அரை பசியோட தூங்கிருக்கா. ஏமா பயந்துகிட்டு பாவத்தை அரை தோசையோட படுத்துறியால. ஏய் விலைக்குள்ள பயந்துட போறாங்க. போதுமா தோசை? சரி பாய் சொல்லு. அண்டி ஓட்டையில சட்டி போட்டு ஓட்டுங்க. எதுவுமே போட்டு மாஸ்க் கட்டுங்க. பாய்.